Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்யறதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்குறப்போ தோல் சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடும். உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்த பிறகு அதோட தோலை எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 தக்காளி நல்லா பழமாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ண எக்கை இது மாதிரி நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டையை 2 சைடும் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குவோம். இப்போ 2 சைடும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த முட்டையை ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளித்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டை கிரேவிக்கு வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நல்லா வதங்க விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இடையில இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டும்தான் வெந்திருக்கும், அங்கங்கே வேகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே வதக்கிட்டு அரைக்கலை, அதனால் அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 20 செகண்ட் வரைக்கும் நல்லா அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைனா அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெசிபி வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour விடுவோம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்குது. இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். முட்டை கிரேவிக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பாயில்டு எக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை வறுத்துட்டு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அது வந்து அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதோடு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குது. அந்த ஹீட்லேயே தான் கொதிக்குது. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இன்னும் வந்து சூடு ஆற ஆற நல்லா கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சிலே நிறுத்திட்டேன். இப்போது சூப்பரான நம்மளோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஹீட்லேயே வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த முட்டை கிரேவி வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ரெசிபி தான் இது. நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட மார்னிங்கில் வந்து சீக்கிரமாக செஞ்சு இந்த குழம்பு வந்து ரைஸோடு கூட எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.